ஹரே கிருஷ்ணா. பரமஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். தானம் பற்றி சில விதிகள் உண்டு. மனசார கொடுத்து மகிழ்றதுக்கு தானம்னு பேரு. செல்வத்துக்கு போக்கு பொதுவா 3 விதம்: தானம், போகம், நாஸ்தி. காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு போறார் ஒருத்தர். அப்ப அவர் பையில இருந்த பணம் எப்படியோ காத்துல பறந்து போயிருச்சு. இப்போ பணத்தை தேடுறார். அவருக்கு வேதனையா இருக்கு. இது ஒரு விதம். இது நாஸ்தின்னு பேரு. அவரை அறியாமலே பணம் பறி போயிருச்சு. அடுத்து அந்த பணத்தை கொண்டுட்டு போகும்போது ஒரு ஹோட்டல்ல சுட சுட ஏதோ சமைக்கிறான், வாசமா இருக்கு. உடனே அந்த கடையில போய் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு திரும்புறான். செலவு பண்ணியிருக்கிறான். இப்போ இவருக்கு பணம் இவர்கிட்டையும் கையை விட்டு போயிருச்சு. ஆனா பாதி நிம்மதி உண்டு. முதல்ல சுத்தமா ஒண்ணுமே இல்ல. பணம் எங்க போச்சுன்னே தெரியல. நிம்மதி போயிருச்சு. வேதனைப்பட்டார். இப்போ கடையில சாப்பிட்டார். கொஞ்சம் பாதி திருப்தி இருக்கு. அதே சமயம் இப்படி கடைக்கு போறபோது ஒரு விபத்தால ஒரு சிறுவனுக்கோ யாருக்கோ அடிபட்டு உதவி செய்யலான்னு சொல்லி இவர் முன் அந்த கையில இருந்த பணத்தை செலவழிச்சாருன்னா பெருமளவுக்கு நிம்மதி உண்டாகுது. 3 சந்தர்ப்பத்திலையும் பணம் நம்ம விட்டு போச்சு. காணாம போனது நாஸ்தி, உதவி செய்தது தானம், அனுபவிச்சு கரைச்சது போகம். இப்படி செல்வத்துக்கு போக்கு 3 விதம். பெரிய பெரிய ஞானிகளை கூட பண்படுத்துங்கிறதுனால தவம், தானம், விரதம் இதுகளை விடக்கூடாதுன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இப்படி ஆண்டாள் பாடுறாங்க. தானமும் தர்மமும் போதுன்னு பெறுறவங்க சொல்ற வரைக்கும் செய்யலாம். அதுவும் நான் உயர்வு பெறத்தான் இதை செய்யறேங்கிற நினப்பு வேணுங்கிறாங்க ஆண்டாள். கேட்ட பிறகு தர்றதுக்கு தர்மம்னு பேரு. கேட்காம சூழல் தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு தானம்னு பேரு. தானம் ஒருத்தனை வாழ்க்கையில உயர்த்தும். எனதுங்கிற மமதைய போக்கும். தக்க இடத்துல தக்க நபருக்கு தக்க விதத்துல தரப்படுகிற தானத்துக்கு பல மடங்கு மதிப்பு உண்டு. தானத்தால சேர்த்திருக்கிற செல்வம் புனிதம் அடையும். பலன் கருதி விளம்பரத்தோட தரப்படுகிற தானத்துக்கு அந்த விளம்பரமே கிடைச்ச பலனா மாறிடுது. எந்த நோக்கத்துக்காக தானம் தரப்பட்டதோ அதே நோக்கத்துக்காகவே அந்த பொருள் பயன்படுத்தப்படணும். இல்லாட்டி இந்த தானம் அலட்சியமாக தரப்பட்டதாக சொல்லப்படுது. அலட்சியமாக தரப்படுற தானத்துக்கு மதிப்பே கிடையாது. தர்றேன்னு சொல்லிட்டு பல தடவை அலைய வச்சுட்டு தந்தா பாதி பலன், கொடுக்காட்டி விபரீத பலன். திருடங்க, சோம்பேறிகளுக்கெல்லாம் தானம் தரக்கூடாது. சின்னதா திட்டமிட்டு பெருசா செய்யலாம், தப்பு இல்லை. பெருசா செய்யறேன்னு சொல்லிட்டு வாய் விட்டுட்டு சின்னதா செய்யறது, இல்லாட்டி சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறது, குறிப்பிட்ட காரியம் முடிஞ்சதும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சாஸ்திர விரோதம், நல்ல பழக்கமும் கிடையாது. அப்போ தானம் செய்கிறதுல இப்படிலாம் விதிகள் இருக்கு. தென்மதுரையில் ஆட்சி செய்த ஒரு பாண்டிய மன்னன் மலையத்விஜன். சிறந்த வீரன் அப்படிங்கிறதுனால நெடுமாறன் பேர். வடக்கு எப்படி ஜனகர் ஒரு நல்ல சிறந்த ஞானத்தோட துறவியாட்டம் ஆட்சி செய்தாரோ, அதுபோல் தென்மதுரையில் மலையத்விஜன் இருந்தான். சிறந்த கிருஷ்ண பக்தன். தினமும் மதுரையிலிருந்து தன்னுடைய விமானத்தில் ஆகாய மார்க்கமாக ஞான நதியான கங்கைக்கு போய் குடிச்சிட்டு வருவான். இது அவனுக்கு தினசரி வழக்கம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது வாசனை தான் மறுபிறவிக்கு காரணம். அதனால் உடலை விடும் முன்னாடி வாசனையை விட்டாகணும். விருப்பும் வெறுப்பும் தான் வாசனையாக மாறுது. சரீரத்தை விடும்போது வேதனை வரும். அந்த வேதனைக்கு மத்தியிலையும் கிருஷ்ணரை நினைக்கணும். அவன்தான் தன்யன், கொடுத்து வச்சவன். மனித வாழ்வு அப்போ தான் பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக மாறுது.
மரணத்த சிந்திக்கிறவனுக்கு பாபத்துல மனசு ஓடாது. எப்பவுமே கிருஷ்ணருக்கு, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலம் இல்லாததுகள துறக்கிறது தான் சந்நியாசம், துறவுன்னு சொல்லப்படுது. மாயை வந்து ஜீவன மனைவி, செல்வம் இப்படி இதுகள்லயே அகப்பட வைக்கும். பரமாத்மா பக்கம் போக விடாது. எப்படி பனிக்கட்டி அப்படிங்கிறது தண்ணிய தவிர அதுல எதுவும் கிடையாது. மண்பானைன்னா அதுல மண்ண தவிர எந்த மூலகமும் கிடையாது. அது மாதிரி இந்த லோகம் பூராவும் கிருஷ்ணர தவிர எதுவும் இல்ல. அப்படி ஏதாவது இருக்கிறதா நாம உணர்ந்தா, அது மாயை. இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு தெளிவான சிந்தனையோட மலையத்விஜன் இருக்கிறான். இப்படி ஆகாய மார்க்கமா கங்கையில குளிக்க போறபோது, சில நிமிஷங்கள்ல விமானம் பழுதாகி மலையில விழுந்துச்சு. அவனும் கீழ குதிச்சுட்டான். அங்க இருந்த மலை மேல நடந்து வாரான். விமானம் பழுதானதுல அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. கங்கையில குளிக்க முடியாம போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். அவனுடைய வருத்தத்த போக்க கிருஷ்ணர் முடிவு செய்தார். குளிச்சு முடிச்சுட்டு ஈர உடம்போட ஒரு வேடச் சிறுவனாக வந்தார் பகவான். சிறுவனுடைய பொலிவான தோற்றத்த பார்த்த மன்னன், அந்த பையன் கூடவே பேசிக்கிட்டே நடக்கும்போது, மன்னன் வந்து நடந்த சம்பவத்த சொல்றான். அப்ப வேடுவச் சிறுவன் சொன்னான், "கங்கைக்கு போறீங்களா? அது அவ்வளோ தூரத்துல போற மாதிரி கிடையாதே, இங்கேயே இருக்கே. நான் கூட அங்க தான் குளிச்சுட்டு வரேன். வாங்க காட்டுறேன்னு" சொல்லி கூட்டிட்டு போறான். மலைப்பாதையில அவனோட மன்னன் போறான். சிறுவன் ரொம்ப எளிதாக நடக்கிறான். மன்னனோ தடுமாறிச் போறான். அப்போ சிறுவனுடைய கைய பிடிக்க பகவான் ஸ்பரிசம் பட்ட உடனே மன்னனுக்கு மெய் சிலிர்க்குது. சிறுவன் தாவி நடக்கும்போது அவன் கால்ல அணிந்திருந்த கொலுசு சத்தம் இனிமையா கேட்குது. கொஞ்ச நேரத்துல அருவி தண்ணீர் விழுற சத்தமும் கேட்குது. அதத்தான் கங்கைன்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றான். தீர்த்தத்தை நோக்கி 2 பேரும் நடந்தாங்க. அந்த பையனுடைய கொலுசு சத்தமும், கங்கை நீர் விழும் சத்தமும் இணைஞ்சு மன்னனுக்கு ஒரு பரவசத்த கொடுக்குது. கங்கைய ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தான் மன்னன். அவன் கண்கள்ல இருந்து இப்போ ஆனந்த கண்ணீர் வருது. அதே சமயத்துல சிறுவன் மறைஞ்சு போயிட்டான். ஆள காணோம். இது பகவான் லீலைதான்னு புரிஞ்சுக்கிட்டான் மன்னன். பகவான பாடிக்கிட்டே நாமங்கள சொல்லி அந்த கங்கையில குளிச்சான். பகவானு பகவான நினைச்சுக்கிட்டே தன் வாழ்நாட்கள அவன் வந்து கழிக்கிறான். அ எப்பவுமே கர்மம் வந்து ஒருத்தர பாடுபட வைக்கும். ஞானம் வந்து பேசத்தான் பயன்படும். கர்மம், ஞானம் அது கூட பக்திய கலக்கணும். அப்பதான் கிருஷ்ண தியானம் உண்டாகும். அந்த தியானத்திலேயே அவன் வாழ்க்கைய கழிக்கிறான். கொலுசு சப்தத்தோட அந்த பையனுடைய கொலுசு சப்தத்தோட அந்த கங்கை மன்னனுக்கு அறிமுகம் ஆச்சுது. அதனால அந்த கங்கா தீர்த்தத்துக்கு நூப்புர கங்கை அப்படின்னு பேர் வச்சான். இந்த நெடுமாறன் சொல்லப்பட்ட இந்த மலையத்விஜன் இந்த மன்னன வந்து பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். மன்னர் மருக மைத்துனன்மாருக்கு ஓர் தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொள்நவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமால் இருஞ்சோலையே அப்படின்னு பாடியிருக்கிறார். 344வது பாசுரம். அதாவது கூடல் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ஜங்ஷன் பேரு. மதுரை வந்து ஒரு பெரிய ஜங்ஷன். மன்னர் மருக அப்படின்னா, தான் பக்கம் அதிக சேனைகள், பலசாலிகள் இருந்தும், எதிரணி தேர்ல கண்ணபிரான் அமர்ந்திருக்கிறத பார்த்து துரியோதனன் கோஷ்டி அப்பவே நடுநடுங்கி போயிட்டாங்க. மன்னர் மருகன்னா அதான் அர்த்தம். கௌரவர்களின் மைத்துனர்களாகிய பாண்டவர்களின் தேர்ல முன்பக்கமாய் இருந்த, முன்னமாய் நின்ற, மோழை எழுவித்தவன் அப்படின்னா, அ அ அதாவது போர்ல விரட்டி விரட்டி ஓடி குதிரை களைச்சு போயிருச்சு. அர்ஜுனனால அம்பால ஒரு கூடார மறைப்பு ஏற்படுத்தி, அதுக்குள்ள வர்ண அஸ்திரத்தால நீரூற்று ஏற்படுத்தி, குதிரைக்கு தண்ணீர் காட்டுறார். குதிரை களைச்சு போன குதிரைய எழுப்புறார். அ உற்சாகம் காட்டுறார். குதிரையுடைய கடிவாளத்த கிருஷ்ணர் தன்னுடைய வாயில கவ்விக்கிட்டு, குதிரைய வந்து பகவான் குளிப்பாட்டுறார். இப்படி குதிரைக்கு உற்சாகத்த கொடுத்தார். போர்க்களத்துல நீரூற்று ஏற்படுத்திய பகவான் இங்க அழகர் மலையில நீரூற்று ஏற்படுத்தியிருக்கிறார்.
நெடுமாறவனுடைய தெய்வம் அவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்ட வந்து பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா.